மும்பை தமிழின ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு மத்திய ரயில்வே உயர் அதிகாரிகளிடம் ஏப்ரல் 9 மாலை 3 மணிக்கு வழங்கப்பட்டது. கடந்த மார்ச் 30 இரவு 9:15 மணிக்கு தானே ரயில் நிலையத்தில் மும்பை நாகர்கோயில் விரைவு ரயிலில் சொந்த ஊருக்கு பயணிக்க இருந்த ஐரோலியை சேர்ந்த தம்பதியரிடம் இருந்து கைப்பை திருடர்களால் பறிக்கப்பட்டது. அதில் 120 கிராம் தங்க நகை, 18,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன் உள்ளிட்ட 17 லட்சம் ரூபாய் பெறுமான பொருட்கள் இருந்தது. இது தொடர்பாக ரயில்வே காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மும்பை தமிழர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை தமிழின ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பாக ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை பாதுகாப்பு ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக மத்திய ரயில்வே மண்டலத்திற்கு உட்பட்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் முதல் புனே, சோலாப்பூர், வாடி வரையிலான பகுதியில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 14 முதல் ரயில் எண் 16339 மும்பை நாகர்கோவில் விரைவு ரயில் குர்லா லோக்மான்ய திலக் முனையத்தில் இருந்து புறப்பட உள்ளதால் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மும்பை மேற்கு புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் குர்லா லோக்மான்ய திலக் முனையம் வர 3 புறநகர் ரயில்கள் மாற வேண்டியுள்ளதால் ரயில் எண் 22-159 மும்பை சென்னை ரயிலை நெல்லை வரை நீட்டிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை தூத்துக்குடி இடையே ஒரு விசேஷ ரயில் இயக்க சம்மதம் தெரிவித்து தென்மத்திய ரயில்வே அனுமதிக்கு காத்திருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மும்பை தமிழின ரயில் பயணிகள் நல சங்கம் மூலம் மத்திய ரயில்வே முதன்மை தலைமை இயக்குனர் மேலாளர் அரவிந்த் மாஸ்கடே, மண்டல மூத்த பாதுகாப்பு ஆணையர் ரிஷிகுமார் சுக்லா, மூத்த கோட்ட வணிக மேலாளர் சிவராஜ் மாஸ்புரே, கூடுதல் கோட்ட மேலாளர் தருண்குமார், தலைமை பயணிகள் போக்குவரத்து மேலாளர் டாக்டர் மிலிந்த் ஹிர்வே ஆகியோரிடமும் மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் மும்பை தமிழின ரயில் பயணிகள் நல சங்க தலைவர் டாக்டர் எஸ். அண்ணாமலை, பொதுச் செயலாளர் பி. அப்பாத்துரை, ஆலோசகர்கள் கே.வி. அசோக்குமார், எம்.எஸ். காசிலிங்கம், ஜெய்ஸ் மேரி, வே. சார்லஸ், விக்ரோலி பாலசுப்ரமணியன், மலாட் பிலிப், பாண்டு கிருஷ்ணன், பாலச்சந்திரன், சதாசிவம், பொன்னுத்துரை, ஜெயக்குமார், அரசன், ஆரோக்கியசாமி, பாப்பு, ஆரோக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மலாட் பகுதியைச் சேர்ந்த நம் சமூகம் அமைப்பு சார்பில் மும்பை தாதரில் இருந்து புதுச்சேரிக்கு வாரத்திற்கு 3 நாட்கள் இயக்கப்படும் ரயிலை வாரத்தில் 6 நாட்கள் இயக்க கோரி மத்திய ரயில்வே பொது மேலாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது.